இப்போ பாட்டி வயசில் இருக்கிறவங்கள கேட்டால் தெரியும். அந்த காலத்தில் வாசலில் வளையல்காரங்க புடவைக்காரங்கெல்லாம் வந்து வீட்டு வாசல்லையே உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க. ஒரு இடத்துல இறக்கி வச்சு வியாபாரம் பண்ணும்போது அக்கம் பக்கத்து வீட்டுக்கார பெண்மணிகள்லாம் வந்து அவங்களும் அந்த இடத்துல பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. வாசல்ல வந்து வளையல் புடவை விற்கிறவங்கள மாதிரி சோப்பு விற்க வந்த ஒரு பெண்ணை பற்றியது தான் இன்றைய சிறுகதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையின் தலைப்பு சோப்புக்காரி. இந்த சிறுகதையை எழுதியவர் கே வைத்தியநாதன் அவர்கள். கதை வெளிவந்த ஆண்டு 1945. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். ராமச்சந்திரன் அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமாவே வீட்டுக்கு திரும்பிட்டான். அன்னைக்கு தலைமை குமாஸ்தா லீவு. அதனாலதான் அவனால சீக்கிரமா வீடு திரும்ப முடிஞ்சது. வழக்கமா ஆபீஸ் முடிஞ்சு திரும்பும்போது ஹோட்டலுக்கு போய் காப்பி பலகாரம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுதான் அவனுடைய வழக்கம். இன்னைக்கு ஹோட்டல் கணக்குல பற்றுவலி வைக்க வேண்டாங்கிற நினைப்போட ஹோட்டல் பக்கம் பார்வையை செலுத்தாம திரும்பி நடந்தான் அவன். வீட்டுக்கு போனா அது ராத காப்பி குடிக்கிற நேரம். அவளோட காப்பியில தனக்கும் பங்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோட அவன் வேகமா வீட்டை நோக்கி நடந்தான். வீட்டு திண்ணையில சோப்புக்காரி ஒருத்தி உட்கார்ந்திருந்தா. அவளுக்கு பக்கத்துல ராதை குனிஞ்சு உட்கார்ந்து சோப்புகளை புரட்டி புரட்டி பாத்துக்கிட்டு இருந்தா. சோப்புக்கார பெண்மணி பெட்டியை இறக்கி வச்சிருந்தாலும் அவ தலையில இருந்த சும்மாடு அப்படியே தான் இருந்தது. இந்த சோப்பு என்ன விலை அப்படின்னு ஒரு கட்டியை கையில எடுத்து கேட்டா ராதை. அது உன் தலை விலை அப்படின்னு யாரோ சொன்னதை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா. கொடையோட விருன்னு உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருந்தான் ராமு. சோப்புக்காரி சட்டுன்னு எழுந்து மரியாதையா ஓரத்துல ஒதுங்கி நின்னா. அட, நீங்க வந்துட்டீங்களா? இன்னைக்கு நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருவீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில 2-3 சோப்பு எடுத்துக்கிட்டு ராமுவுக்கு பின்னால உள்ள நுழைஞ்சா ராதை. அதெப்படி, கனவு ஏதாவது கண்டியா நான் சீக்கிரம் வருவேன்னு அப்படின்னு கேட்டான் ராமு. கனவு ஒன்னும் காணல. ஒரு நாள் இல்லாத திருநாளா வாசல்ல போனவளை நிறுத்தி சோப்பு வாங்க ஆரம்பிச்சேன்ல, அப்பவே நீங்க சீக்கிரம் வந்துருவீங்களோன்னு மனசுல தோணுச்சு அப்படின்னு சொன்னா ராதை. போதும், உன் வாயை மூடு அப்படின்னு கோவத்தோட சொன்னா ராமு. ராதை சட்டுன்னு திரும்பி வாசலுக்கு போனா. இந்த அம்மா உன் சோப்பு, இதை நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு அவகிட்ட கொடுத்துட்டு திரும்பினா. அப்போ அந்த சோப்புக்காரி ஏதோ சொல்ல வாய் எடுத்தா. ஆனா ராதை அவளுக்கு இருந்த ஆத்திரத்துல எதையும் கவனிக்காம உள்ள போயிட்டா. உள்ள போனவ கொஞ்ச நேரத்திலேயே காப்பியோட திரும்பி வந்தா. ராமுக்கு எதிர இருந்த மேஜை மேல வச்சுட்டு ஓரமா நின்னுகிட்டு இருந்தா. அவளோட உள்ளத்துல துயரம் கோபம் எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு முட்டி மோதிக்கிட்டு இருந்தது. மனசுல நடந்துகிட்டு இருந்த போராட்டம் முகத்திலையும் தெரிஞ்சுது. ஆனாலும் வாய் திறக்காம மௌனமா நின்னுகிட்டு இருந்தா. ராமு அவ கொண்டு வந்த காப்பியை கவனிச்சான். என்னைக்கு இல்லாத மாதிரி வாசனையா இருந்த மாதிரி இருந்தது காப்பி. ஒரு வாய் பருகி பார்த்தான். ஹோட்டல் காஃபியை விட எவ்வளவோ ருசியா இருந்தது. அவனோட கோபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மலையேறிக்கிட்டு இருந்தது. ராதையை நிமிந்து பார்த்தா. என்ன, சோப்பு வாங்க விடலையேன்னு கோபமா? உனக்கு சோப்பு வேணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துற மாதிரி கேட்டான். போதும் போதும், எனக்கு சோப்பு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். என்னமோ சுதந்திரம் கிதந்திரம்லாம் பிரமாதமா பேசுறீங்க, ஆனா எனக்கு சுயமா ஒரு சோப்பு வாங்க கூட அதிகாரம் கிடையாது அப்படின்னு கோபத்தோட சொன்னா ராதை. சொல்லும் போதே அவளுடைய கண்கள்ல கண்ணீர் நிறைஞ்சுது. அதை பார்த்ததும் ராமுவோட மனசு இளகி போயிருச்சு. அடி அசடு, இதுக்கு போய் யாராச்சும் அழுவாங்களா? உனக்கு இந்த சோப்பெல்லாம் பார்த்து வாங்க தெரியுமா? கடையில போய் வாங்கினா பல ரகங்கள் இருக்கும். அதுல உயர்ந்த ரகமா பார்த்து மலிவான விலையில வாங்கலாம். இப்படி வீதியில வர்றதெல்லாம் மட்டமான சோப்புகளா தான் இருக்கும். விலையும் அவ 1க்கு 4 சொல்லுவா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டான் ராமு. ராதை பதில் எதுவும் சொல்லல. அவ மனசுல இருந்த கோபம் எல்லாம் மாறி சோகம் மட்டும் முகத்துல தெரிஞ்சுது. இங்க பாரு, உனக்கு சோப்பு வேணும்னா என்கிட்ட சொல்லு, இப்பவே கடத்தெருவுக்கு போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா ராமு. அதுக்கும் அவ பதில் சொல்லல. தலை குனிஞ்சபடி அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா. ராமு எழுந்து அவகிட்ட போனான். ராத, அது என்ன சோப்புன்னு சொல்லு அப்படின்னு அன்போடையும் கனிவோடையும் கேட்டான். எனக்கு ஒரு சோப்பு வேணாம் அப்படின்னு எரிச்சலோட ராதை கிட்ட இருந்து பதில் வந்தது. அதே சமயம் தெருவாசப்படியிலிருந்து யாரோ குரல் கொடுக்கற மாதிரி தோணுச்சு. ராமு வெளியே போனான். அங்க அந்த சோப்புக்காரி அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா. அவகிட்ட போய்,
என் வீட்டுக்காரி பார்த்துக்கிட்டு இருந்த சோப்பு எது, அதை எடுத்து கொடு அப்படின்னு கேட்டான் ராமு. தன்னோட பெட்டியை திறந்து அவ அந்த சோப்பை வெளியே எடுத்தா. அதுக்குள்ள ராதை வெளியே வந்து, நீ இன்னுமா இங்கிருந்து போகல, ஏன் இங்கேயே நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு எரிச்சலோட கேட்டா. அவ சத்தம் போட்டதை கேட்டு சோப்புக்காரி சோப்பை உள்ள வைக்க போனா. அதை பார்த்த ராமு, அவ கிடக்குறா, நீ அந்த சோப்பை கொடு, இது என்ன விலை அப்படின்னு கேட்டான். வெளியில நான் 5 அணான்னு விக்கிறேங்க, நீங்க கொடுக்கறத கொடுங்க, வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த சோப்புக்காரி. ஏன் எனக்கு மாத்திரம் ஏன் இந்த சலுகை அப்படின்னு கேட்டான் ராமு. அதுக்கு அவ ஏதோ பதில் சொல்ல வந்தா. ஆனா அதுக்குள்ள அவ தொண்டை கம்மிச்சு. ராமு அப்பதான் அவ முகத்தை உற்று பார்த்தான். அவளோட கண்கள்ல நீர் நிறைஞ்சு பெருகி இருந்தது. அவன் தன்னை பாக்குறத பார்த்ததும் அவ சட்டுன்னு தன்னுடைய முகத்தை மறுபக்கம் திருப்பிக்கிட்டா. ராமு திகைச்சு போனான். அவளோட உணர்ச்சியோட போக்கையோ காரணத்தையோ அவனால அறிஞ்சிக்க முடியல. சோப்புக்காரி தன்னை ஒரு வழியா சமாளிச்சுக்கிட்டு, நீங்க கொடுக்கறத கொடுங்க, அது எனக்கு போதும் அப்படின்னு சொன்னான். அவளுடைய பேச்சும் தோற்றமும் அவனுக்கு மனசுல ஒரு இரக்கத்தை உண்டாக்குச்சு. ஆனா அதோட காரணம் என்னன்னு அவனுக்கு புரியல. அவ ஒரு சோப்புக்காரி, நாடோடி, நான் அரசாங்க உத்தியோகம் பார்க்கற நல்ல நிலையில இருக்கிற ஒருத்தன், அதனாலதான் நம்ம மனசுல இப்படி தோணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அவன். விலையை அதிகம் குறைச்சு கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. தன்னுடைய மணிப்பர்ஸை திறந்து 4 அணாவை எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு சோப்பை வாங்கிக்கிட்டு உள்ள நுழைஞ்சான். நல்லா இருக்கு உங்க சமத்து, நான் 3 அணாவுக்கு விலை பேசி வச்சிருந்தேன், நீங்க என்னன்னா 4 அணா கொடுத்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு எரிச்சலோட சொன்னார் ராதை. போடி இவளே, அவளே பாவம் தெரு தெருவா சோப்பை சுமந்து கஷ்டப்பட்டு விற்கிறா, அவளை போய் ஒரேடியா நஷ்டப்படுத்துறதா என்ன? அதோட அவளை பார்க்கும்போது ஏதோ துக்கத்துல இருக்கிறவ மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார் ராமு. ஆமா ஆமா, அப்படியெல்லாம் வேஷம் போட்டா தானே உங்ககிட்ட பொழைக்க முடியும். அவ அந்த மாதிரி பாசாங்க பண்ணலைன்னா நீங்க 1 அணா கூட கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார் ராதை. என்னவோ போ, காசு கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு. கொஞ்சம் முன்னால கடையில போய் வாங்கலான்னு நான் சொன்னேன், அப்ப நீ கேட்டியா அப்படின்னு சொன்னார் ராமு. கையில சோப்பை வாங்கிக்கிட்டு ராதை சமையல் அறைக்குள்ள போயிட்டா. ராமு கடைவீதி பக்கம் போயிட்டு வரேன்னு புறப்பட்டான். அவன் போயிட்டு திரும்பி வந்தப்போ ராத்திரி மணி 8 இருக்கும். அவன் வீட்டு பக்கம் வரும்போதே திண்ணையில சோப்புக்காரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தான். வாசல்படி ஓரமா ராதையும் உட்கார்ந்து அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்ததையும் பார்த்தான். கணவனை பார்த்ததும் ராதை எழுந்து உள்ள போனான். கோட் ஸ்டாண்ட்ல ஷர்ட்டை கழட்டி மாட்டிட்டு சாய்வு நாற்காலியில உட்கார்ந்தா ராமு. ஏது, அந்த சோப்புக்காரி நம்ம வீட்டை விட்டு போக மாட்டா போல இருக்கே அப்படின்னு கேட்டான். அவ ரொம்ப நல்லவ பாருங்க, நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்தப்போ நான் அவகிட்ட 8 அணாவை கொடுத்துட்டு ஒரு சோப்பை விலை தீர்த்து வாங்கிக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்ததும் அந்த சோப்பை வேணான்னு அவகிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் சோப்பை திருப்பி கொடுத்தப்போ பணத்தை வாங்கிட்டு போங்கன்னு அவ சொன்னதை கூட நான் கவனிக்கல. அதுக்காகவே அவ ரொம்ப நேரம் அங்க நின்னுகிட்டு இருந்திருக்கா. பிறகு நீங்க சோப்பு வாங்கினப்போ நான் ஏற்கனவே காசு கொடுத்தது சொன்னா நீங்க என்ன கோவிச்சுக்குவீங்கன்னு நினைச்சு அவ பேசாம இருந்துட்டா. இப்போ நீங்க வெளியே போனப்புறம் மறுபடியும் அவ வந்தா. வந்து நான் ஏற்கனவே கொடுத்திருந்த ₹1/2 கொடுத்துட்டு நீங்க கொடுத்த 4 அணாவில 1 அணாவையும் திருப்பி கொடுத்துட்டா. ஏன்னா நான் 3 அணாவுக்கு தான் விலை பேசி வச்சிருந்தேன். அத்தோட ராத்திரி பொழுத போக்குறதுக்கு திண்ணையில படுத்துக்கவான்னு கேட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா ராதை. சரி சரி, ஏழையா இருந்தாலும் கொஞ்சம் நியாயமானவளா இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொன்னா ராமு. ஆமாங்க, பாவம் ரொம்ப நல்லவளா தான் இருக்கா. இப்போதான் அவ குடும்ப கதையை சொல்ல ஆரம்பிச்சா, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அவ சொந்த ஊர்ல இருந்து கடுதாசி வந்திருக்கான், அதை என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னா. அது ஒரே கிறுக்கலா இருந்தது, எனக்கு கூட சரியா புரியல. நீங்க அதை வாசிச்சு காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டா ராதை. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? வழியோட போற சோப்புக்காரியெல்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கோபப்பட்டா ராமு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, அவளோட கதையை கேட்டா கல்லு கூட கரைஞ்சு போயிரும் அப்படின்னா ராதை. ராமு வெளியில காத்துக்காக சாய்வு நாற்காலியை போட்டுக்கிட்டு உட்கார்ந்தான். மிருதுவான தென்றல் காற்று வீசிக்கிட்டு இருந்தது. பிறைச்சந்திரனோட ஒளியில ஒரு குளிர்ச்சி நிறைஞ்சிருந்தது. ராதை அந்த சோப்புக்காரி கிட்ட போய், எங்க அந்த கடிதத்தை கொடு, எங்க வீட்டுக்காரர் வாசிச்சு காட்டுவாரு அப்படின்னு சொன்னான். அந்த சோப்புக்காரி தன்னோட பெட்டியை திறந்து கடிதத்தை எடுத்துட்டு வந்து ரொம்ப பணிவோட ராமு கிட்ட நீட்டினான். ராதை திண்ணையில இருந்த விளக்கை எடுத்துக்கிட்டு வந்து கொஞ்சம் தூண்டி ராமுக்கு பக்கத்துல வச்சா. ராமு அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பிச்சான். மீனாட்சி அம்மாளுக்கு பனங்காடு வையாபுரி முதலியார் எழுதியது. நீ அனுப்பிய மணி ஆர்டர் ₹10 வந்து சேர்ந்தது. அதில் நீ எழுதியிருந்தபடி கடைக்கு ₹3,
வீட்டு வாடகை 1 ரூபாய் 80 காசையும் கொடுத்துவிட்டு பாக்கியை உன் மகளிடம் கொடுத்திருக்கிறேன். சுலோச்சனாவுக்கு என்னால் முடிந்த வரையில் ஆறுதல் சொல்லி வருகிறேன். இருந்தாலும் அவளுடைய துன்பம் சாமானியமானதா என்ன? இரவெல்லாம் அழுது புலம்பி முகமெல்லாம் வீங்கி போகிறது. இரவு நேரத்தில் துணைக்கு சீதம்மாளை அனுப்பி வருகிறேன். தம்பி வழக்கம் போல பள்ளிக்கூடம் போய் வருகிறான். நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். சுலோச்சனாவுக்கு நானும் சீதம்மாளும் ஆறுதல் கூறி வருகிறோம். நாளடைவில் அவள் மனம் சாந்தமடையும். வேறு விசேஷம் எதுவும் இல்லை அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. படிச்சு முடிச்ச ராமு, உன் மக பேரு சுலோச்சனாவா அப்படின்னு கேட்டான். ஆமா சாமி, அவ என் பொண்ணு தாங்க. என்னமோ அவ தலையெழுத்து இப்படி ஆயிருச்சுங்க. ராஜா வாட்டமா அவ வீட்டுக்காரன் இருந்திருந்தா நான் ஏன் இப்படி பொட்டியை தூக்கிட்டு அலையணுங்க? ஐயா, அவரை பார்த்தா அசப்புல உங்களாட்டமே இருக்குங்க. உங்களை பார்த்ததும் அதனாலதான் எனக்கு கண்ணே கலங்கிருச்சுங்க அப்படின்னு சொன்னா அந்த சோப்புக்காரம்மா. ஆமா, அந்த பையனுக்கு என்ன நோய் அப்படின்னு கேட்டா ராமு. ஐயோ சாமி, அப்படி ஏதாவது நோய் நொடின்னு வந்து செத்திருந்தா மனசு கொஞ்சம் ஆறி போகுங்களே. அவருக்கு சாவு அப்படி வரலையே. மழுவ காய்ச்சி எங்க 2 பேர் நெஞ்சிலையும் வச்ச மாதிரில இருந்துச்சு. கல்யாணம் ஆகி முழுசா 3 மாசம் கூட ஆகலைங்க. நான் போய் நல்ல நாள் பார்த்து மகளை அழைச்சிக்கிட்டு ஊருக்கு வந்தேன். அவரையும் அப்பவே கூப்பிட்டேன். வேலை கொஞ்சம் இருக்கு, பார்த்துட்டு 10 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னாரு. ஆனா சொன்ன மாதிரி இல்லாம நாங்க ஊருக்கு வந்த மறுநாளே திடுதிப்புன்னு வந்து நின்னாரு. அவரை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களேன்னு என் மக கேட்டா. ஆமா, ஆனாலும் உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதனாலதான் வந்தேன்னு சொன்னாரு. அவருக்கு என் மக மேல அத்தனை உசுறு. என் மகளும் ரொம்ப லட்சணமா நல்லா இருப்பா. வந்தவரு அன்னைக்கு சாயந்தரமே ஊருக்கு புறப்பட்டாரு. ஏனோ வேணான்னு சொல்லணும் போல என் மனசுல தோணுச்சு. பாவி, நான் அதை சொல்லி இருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னாரே, நம்ம சொல்றதால அது ஏதாவது கெட்டு போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி பேசாம இருந்துட்டேன். ஆனா நடந்த அநியாயத்தை நான் எப்படி சொல்லுவேன்? அவர் ஊருக்கு போய் ராத்திரி சாப்பிட்டுட்டு படுத்தவர் தான். பொழுது விடிஞ்சு பார்த்தா பொணமா கிடக்குறாருங்க. அவருக்கு பக்கத்து வீட்டுக்கார பயலோட ஏதோ மனஸ்தாபம் உண்டு. ஏதோ தென்னை மர தகராறு தாங்க. அந்த பைய விடிய ஒரு ஜாமம் இருக்கும்போது அவர் எதுக்கோ தெருவுக்கு வந்தப்போ அவரை பார்த்து ஒரே குத்தா குத்தி போட்டுட்டானுங்க. அப்புறம் எங்களுக்கு சேதி வந்தப்போ நாங்க 2 பேரும் பட்ட பாடு அந்த பகவானுக்கு தான் தெரியும் சொல்லிட்டு அந்த சோப்புக்காரமா கண்ணீர் வடிச்சா. பிறகு மறுபடியும் சொல்ல தொடங்கினான். அப்புறம் போலீஸ் வந்துச்சுங்க. குத்தனவனை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. கேஸ் நடந்துச்சு. அவனை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து என் பொண்ணு பேருக்கு 2 காணி நிலம் எழுதி வைக்கிறதாகவும் கேஸ நடத்த விடாம ராசியா போயிடலான்னு கேட்டுக்கிட்டாங்க. நானும் என் மகளும் ஒரே அடியா அந்த கொலகார பைய சொத்து எங்களுக்கு என்னத்துக்குன்னு சொல்லிவிட்டோங்க. கடைசியில குத்துனவனுக்கு ஆதரவா எந்த சாட்சியங்களும் சரியா இல்லைன்னு சொல்லி அவனுக்கு 2 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினா அந்த சோப்புக்காரி. அப்போ உன் பொண்ணு தனியா தான் இருக்காளோ, கூட யாரும் அங்க துணைக்கு இல்லையா அப்படின்னு ராமு அனுதாபத்தோட கேட்டான். எங்களுக்கு ஏது சாமி துணை? அந்த மதுரை மீனாட்சி தாங்க துணை. அவளை நம்பித்தான் என் பொண்ணையும் 7 வயசாகிற என் மகனையும் விட்டுட்டு இப்படி நான் புறப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். உனக்கு ஜீவனம் பண்ண வேற நிலப்புலம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டான் ராமு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என் மருமக பிள்ளைக்கு மாசம் 25 ரூபாய் சம்பளம் வந்துகிட்டு இருந்ததுங்க. அது போதாதா அப்படின்னு தான் பொண்ணை கொடுத்தேன். இப்போ என்னோட அது பாடும் அவஸ்தையா போயிருச்சுங்க. ஊர்ல சும்மா இருந்தா வயிற்றுப்பாடுன்னு ஒன்று இருக்குதுங்களே, அதனால இப்படியாவது பொழைக்கலான்னு புறப்பட்டுட்டேங்க. இப்படி பல ஊரும் சுத்துனா நடந்த அந்த பேரிடியே கொஞ்சம் மறக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சோப்புக்காரி. அவளோட கதை உருக்கமாயிருந்தது. அதை கேட்டு ராமுவோட மனசு நெகிழ்ந்து போயிருச்சு. தன்னால அவளுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு நினைக்க ஆரம்பிச்சான். கதவுக்கு பக்கத்துல இதுவரைக்கும் நின்னுகிட்டு இருந்த ராதை அவனை தொடர்ந்து உள்ள போனான். ராதே, அவ சொன்ன கதையை கேட்டல்ல அப்படின்னு கேட்டா ராமு. ஆமாங்க, எவ்வளோ பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொன்னா ராதை. நம்மால முடிஞ்சது நாம அவளுக்கு ஒருவேளை சாப்பாடாவது போடலாம்ல அப்படின்னு சொன்னா ராமு. சரிதான், அவளுக்கு படுக்க இடம் கொடுத்துருக்கிறது போதாதா, சாப்பாடு வேறு போட சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா ராதை. பாவம்மா, அவளுக்கு சாப்பாடு போட்டா தெய்வம் நமக்கு துணை செய்யும் அப்படின்னு சொன்னா ராமு. எப்படியாவது போங்க, அவளை இங்க தங்க விட்டதே தப்புன்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொன்னா ராதை. இப்படி அவ தர்க்கம் பண்ணாலும்
அவளுக்கு சாப்பாடு போட அதை தயங்கல. ஆனா அந்த சோப்புக்காரி ஒரே பிடிவாதமா சாப்பிட மறுத்துட்டா. ஐயா, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சு தான் சாப்பிடுவேனே தவிர ஒருத்தர் உபசாரத்துக்காக நான் சாப்பிட்றது இல்லைங்க. அதுவும் இல்லாம இந்த ஊருக்கு வர்ற வழியில ஆத்தங்கரையில உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அதனால எனக்கு இப்ப பசியே இல்லைங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தாங்க சாப்பிடுவேன். எப்படியோ என் காலத்தை போக்கிட்டு வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த சோப்புக்காரி. அதுக்கு மேல வற்புறுத்த ராதைக்கு மனசு இல்ல. சோப்பு விற்கிறவளுக்கு ராங்கிய பாரு அப்படின்னு முனகிக்கிட்டே உள்ள போயிட்டா. அதை பார்த்த ராமு, இதுக்கு பேரு தாண்டி வறுமையிலையும் செம்மை அப்படின்னு சொன்னான். ராமு சாப்பிட்டுட்டு வெளியே வந்தப்போ அந்த சோப்புக்காரி படுத்திருந்தா. தன்னோட சோப்பு பெட்டிய தலைக்கு அடியில வச்சிருந்தா. அவ சொன்ன அவ மகளோட கதை ராமுவோட மனசுல அப்படியே பதிஞ்சு போயிருந்தது. பாவம், இளம் பெண்களுக்கு விமோசனம் இல்லாத நாடு இது அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். சில நாட்களுக்கு பிறகு பக்கத்துல இருக்கிற பொன்னேரியில ஒரு பெரிய திருவிழா. ராமு மட்டும் அங்க போயிருந்தான். கூட வர முடியாத சந்தர்ப்பத்தால அவன் மனைவி அந்த திருவிழாவுக்கு போகல. திருவிழா கூட்டம் அதிகமா இருந்தது. அங்க சில்லறை கடைகள் நிறைய இருந்தது. எல்லாம் கோயில ஓட்டின நீண்ட மைதானத்திலேயே பத்தி பத்தியா அமைக்கப்பட்டிருந்தது. ராமு அந்த பக்கம் வந்தப்போ திடீர்னு அவனோட பார்வை அங்க பாசிமணிகள் வித்துக்கிட்டு இருந்த ஒரு கடை மேல விழுந்தது. அந்த கடையில கூட்டமும் அவ்வளவா இல்லாததால அவன் அந்த கடைக்கு எதிர போய் நின்னான். அந்த கடைக்காரியும் அவனை கவனிச்சா. ஐயா, வாங்க வாங்க, இப்படி உள்ள வந்து பலகையில உட்காருங்க அப்படின்னு உபசரிச்சா. அவ வேற யாரும் இல்ல, அவன் வீட்டுக்கு வந்த சோப்புக்காரி தான். அவளை பார்த்ததும் ராமு நலம் விசாரிக்க ஆரம்பிச்சான். அப்போ அங்க சின்ன பொண்ணு ஒருத்தி வந்தா. அம்மா, இந்தா தண்ணி கொண்டு வந்துட்டேன், சாப்பிட எழுந்துரு அப்படின்னு சொன்னான். வந்தவ ராமுவை பார்த்ததும் திகைச்சு போயிட்டா. அப்படியே பின்னால நகர்ந்து மறைஞ்சுக்கிட்டா. சோப்புக்காரி கிட்ட பேசிக்கிட்டே ராமு இடையிடையே அவ பக்கம் திரும்பி பார்த்தான். அவளும் இரண்டொரு தடவை வெளியே எட்டி பார்த்தா. வெயில்ல போடப்பட்ட பூங்கொடிய போல வாடி போயிருந்தா அவ. அவளுடைய கண்கள்ல தூய்மையும் அன்பும் நிறைஞ்சிருந்தது. குரலும் இன்னிசைய போல மென்மையாயிருந்தது. சோப்புக்காரி சொன்னா, ஐயா, இவதானுங்க என் வயித்துல பிறந்த பொண்ணு. இவளையும் இப்ப என் கூட அழைச்சிக்கிட்டு வந்துட்டேனுங்க அப்படின்னு சொன்னான். சொல்லி முடிக்கும் போது அவளுடைய நெஞ்சோட ஆழத்துல இருந்து ஒரு நீண்ட பெருமூச்சும் வந்தது. அதை கவனிச்ச ராமு, சரிம்மா, நேரமாச்சு, நீ போய் சாப்பிடு, நானும் கிளம்புறேன் அப்படின்னு ராமு சொன்னான். சாமி, இருங்க போகலாம். வீட்டுல அம்மா நல்லா இருக்காங்களா? திருநாள் பார்க்க அவங்கள அழைச்சிக்கிட்டு வரலையா? அம்மாவுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு. சோப்பு தரட்டுங்களா, ரிப்பன் தரட்டுங்களா அப்படின்னு கேட்டபடியே அதை எடுக்க எழுந்தா அந்த சோப்புக்காரி. அப்போ அவளுடைய மகள் ஒரு பஞ்சவர்ண மணிச்சரத்தை எடுத்துட்டு வந்து தன் தாய்கிட்ட கொடுத்து, அம்மா இத குடு அப்படின்னு சொன்னான். அவ கொண்டு வந்து கொடுத்த மணிச்சரம் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்தது. பணக்கார பெண்கள் பலர் அந்த மாதிரி மணிமாலைகளை அணிஞ்சிருக்கிறத அவன் ஏற்கனவே பார்த்துருக்கான். அதனால அதை வாங்க அவன் தயங்கல. என்ன விலை இது அப்படின்னு கேட்டபடியே கையில வாங்கினான். விலையா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னா சோப்புக்காரி. ஆமா, நீ இப்படி வியாபாரம் பண்ணுனா உங்க கதி என்ன ஆகுறது அப்படின்னு வியப்போட கேட்டான் ராமு. ஐயா, இதனால என் குடும்பம் ஒன்னும் முழுகி போயிராது. என்னமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புதான் பெருசு அப்படின்னு உருக்கத்தோட சொன்னான். அந்த சொற்களுக்கு ராமுவால பதில் சொல்ல முடியல. அதே சமயம் அந்த கடையில பொருட்கள் வாங்க சிலர் வந்தாங்க. அதனால ராமு விடை பெற்றுக்கிட்டு திரும்பிட்டான். அவன் திரும்பி நடந்தப்போ அந்த இளம்பெண் அவனுக்கு பின்னால தன்னுடைய விழிகளை செலுத்தி அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அதை கவனிச்ச அவளோட அம்மா, ஏம்மா அந்த டப்பியை எடு, வியாபாரத்தை பாரு அப்படின்னு சொன்னா. 2 வருஷங்கள் ஓடி மறைஞ்சது. ஒரு நாள் ராத்திரி 8 மணி இருக்கும். ராமு ஆபீஸ்ல இருந்து வீட்டை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தான். வழியில பெண் ஒருத்தி தலையில பெட்டியை சுமந்துகிட்டு நிக்கிறத பார்த்து, யாரது அப்படின்னு கேட்டான். ஐயா, என்ன தெரியலையா? நான் தான் சோப்புக்காரி அப்படின்னு அவகிட்ட இருந்து பதில் வந்தது. அவளை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்ட ராமு, நீயா? எங்க இருந்து வர்ற? உன் மகளை எங்க காணோம் அப்படின்னு கேட்டான். ஒரு நிமிஷம் மௌனம். சோப்புக்காரி எதுவுமே சொல்லல. பிறகு கண்ணை தொடச்சுக்கிட்டு, அது போயிட்டுதுங்க, இன்னியோட சரியா 2 மாசம் ஆகுதுங்க அப்படின்னு சொன்னான். போயிட்டுதா? என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் விளங்கலையே அப்படின்னு கேட்டான் ராமு. அதுக்குள்ள 2 பேரும் நடந்து அவங்க வீட்டு பக்கம் வந்திருந்தாங்க. சோப்புக்காரி வீட்டு திண்ணையில பெட்டியை இறக்கி வச்சுட்டு, ஐயா, அந்த கன்றாவிய நான் என்னன்னு சொல்றது? நீங்க முன்னாடி ஒரு நாள் திருவிழாவுக்கு வந்தீங்கல்ல, அன்னையில இருந்து அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அடிக்கடி நினைச்சு நினைச்சு துக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. நாளுக்கு நாள் ஆகாரம் செல்லாம ஒடுங்கிக்கிட்டே போச்சு.
நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அங்கங்க பழகுனவங்களை எல்லாம் விட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்ல சொன்னேன். ஒண்ணுலயும் அது குணப்படலைங்க. கடைசியா நாங்க புதுக்குடிக்கு போனப்போ அது படுக்கையில விழுந்துருச்சு. அங்க நாங்க ஒரு சத்திரத்துல தங்கி இருந்தோம். அது படுக்கையில விழுந்தப்புறம் நான் வியாபாரத்துக்கு போறதை நிறுத்திட்டேங்க. ஒரு நாள் விளக்கேத்துற நேரம் இருக்கும். என் மக என்ன அருகில கூப்பிட்டு, அம்மா இவ்வளவுதான்மா, என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சொன்னான். இந்த இடத்துல சோப்புக்காரி பேச்சை நிறுத்திட்டு வாய் விட்டு கதறிட்டா. பிறகு மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சா. என் செல்ல மக என்ன சொன்னா தெரியுமா? அம்மா, இந்த கைக்குட்டை யாரோடது தெரியுமா? ஒரு நாள் நாம மணிச்சரம் கொடுத்து அனுப்பினோமே, அந்த புண்ணியவானுடையது. அவங்கள மறுபடியும் ஒருக்க பார்த்தா என் மனசு ஆறும் போல இருக்கு. ஆனா அது எங்க நடக்க போகுது? இந்த கைக்குட்டையில தான் இத்தனை நாள் அவங்க முகத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனிமே எனக்கு அது தேவைப்படாது. இத அவங்க கிட்டயே கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டா என் மக. பேச்ச நிறுத்தின சோப்புக்காரி பெட்டியை திறந்து அந்த கைக்குட்டையை வெளியே எடுத்தா. ராமு அந்த கைக்குட்டைய கைகளில் வாங்கினான். வாங்கும்போது அவனையும் அறியாம அவனுடைய கண்கள்ல இருந்தும் கண்ணீர் துளிகள் உதிர்ந்தது. அதை கவனிச்ச சோப்புக்காரி, ஐயா அம்மா வீட்டுல இல்லைங்களா அப்படின்னு கேட்டா. அவ ஊருக்கு போயிருக்கா அப்படின்னு பதில் சொன்னா ராமு. சொல்லும் போதே அவன் குரல் கம்மி இருந்தது. அந்த பொண்ணு இறந்ததை கேட்டு தன்னுடைய மனம் ஏன் இப்படி பதைக்குதுங்கிறதுக்கான காரணத்தை அவனாலேயே புரிஞ்சுக்க முடியல. கதை முடிவடைந்தது. ராமுவுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் இருந்த உருவ ஒற்றுமையால ராமுவோட முகத்தை பார்த்து அந்த பொண்ணு ஆறுதல் அடைஞ்சிருக்கா. திருவிழாவுக்கு போனப்போ ராமு மறந்து போய் விட்டுட்டு வந்த கைக்குட்டைய தான் எடுத்து வச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருக்கா. கடைசியில துக்கம் தாங்காம இறந்தும் போயிட்டா. அவ இறந்து போன செய்தியை கேட்டது ராமுவோட மனசுலயும் பெரிய பாதிப்பு. அதுக்கான காரணம் என்னன்னு அவனாலேயே புரிஞ்சுக்க முடியல. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.